இவங்க பால் குடிச்சிட்ருக்காங்க 2 பேரும். அப்படியே இவங்க குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னான்னு தெரியலை. இவங்களும் தேடிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் பூனை பண்ணைங்க. என் பிள்ளைங்க சொல்லுது, "அம்மா நீ பூனை பண்ணை உருவாக்க போறியா?" அப்படின்னுட்டு. ஏன்னா நம்மள்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது 7 பூனை இருக்குது. அதனால் வந்து பூனை பண்ணை உருவாக்க போறியா கேட்குற. ஏன்னா திரும்புகிற பக்கம் எல்லா சைடும் பூனை இருக்குங்க. அதனால் கேட்குறவங்க பூனைக்குட்டியெல்லாம் கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொடுக்க மனசே வரமாட்டேங்குதுங்க. என் மனசு என்னன்னே தெரியலை. சொத்து சுகத்தை கூட விட்டு கொடுக்க முடியல, இந்த பூனைங்களை விட்டு கொடுக்க முடியலை என்னால். இருங்க, எல்லா சைடும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா, அதனால் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்கள்லாம் வந்து பூனை பண்ணை உருவாக்க வேணாமா, இல்லாதவங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பூனை வேணா சொல்லுங்கள், நான் தர்றேன். ஆனால் அதை பாதுகாப்பாக வளர்க்குறவங்களா இருக்கணுங்க. என்னை மாதிரியே பாலெல்லாம் கரெக்டாக கொடுத்து வளர்க்குறவங்களா இருக்கணும். இல்லை ஏன்னா தானே யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.